ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உனக்கு இதே வேலையா போச்சு. ஐயோ யாழினி, டேய் வல்லவா, அவளை என்னடா சொன்ன? கோச்சிட்டு போறா பாரு. இல்ல நான் எதுவும் சொல்லல. அப்பா அம்மாவை பத்தி பேசுனா அதான் 2 திட்டினேன், வேற ஒண்ணு இல்ல. ராயா, அவ சின்ன பொண்ணுடா. 4 பேர் இருக்கும்போது கூட அப்பா அம்மா இல்லையேன்னு யோசிக்கிறது சகஜம் தானே. நீ அவளை திட்டினா அவ எங்கடா போவா? எந்த விசேஷம் வந்தாலும் மேகலை நினைப்பாவும் அண்ணன் நினைப்பாவும் இருக்கு. நானும் அதேதாமா நினைச்சிட்டு இருந்தேன். இந்நேரம் அத்தை இருந்தாங்கன்னா அவங்களே எல்லாத்தையும் சமைச்சிருப்பாங்க. உங்களுக்கெல்லாம் என் அம்மா வீட்டு வேலை பார்க்கலையேங்கிற வருத்தம் தானே. இங்க பாரு புனிதா, நம்மளை பத்தி நினைக்காம குறுக்கு வழியில புத்தி போனா அதுக்கான நடந்து கெட்டதை அவங்க அனுபவிச்சுதான் ஆகணும். ஆட்சி பண்ணது சின்ன தப்பா என்ன? எங்க அண்ணன் ஏன் தான் இப்படி புத்தி கெட்டு போய் காலத்துக்கும் சரி பண்ண முடியாத ஒரு தப்ப பண்ணி வச்சிருக்காரோ. ஆனா வீட்ல நல்லதுன்னு ஒண்ணு நடக்கிறப்போ அவங்கள நினைக்காம இருக்க முடியலங்க. முடியும். சரி, எல்லாரும் போய் நேரத்தோட படுங்க. நாளைக்கு காலைல நிறைய வேலை இருக்குல்ல. புனிதாமா, நீ மாப்பிள்ளைக்கு சாப்பாடு கொடுத்துட்டு நீ சாப்பிட்டு தூங்குமா. போங்க. சரிப்பா போங்க, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் முடிச்சிட்டு வரேன். அது இது அலங்காரம் பண்ணணும். இது வேண்டாம். அளவுலாம் சரியா இருக்கான்னு தெரியலையே. அளவு எடுக்கணும். அப்பாடா, கரெக்டா இருக்கு. இத்தனை நாள் இல்லாம வேலைக்கு ஆள் குறையும் போதுதான் மொத்த குடும்பத்துக்கும் என் அம்மாவோட ஞாபகமே வருது. இதுக்கெல்லாம் புனிதா நீ தான் காரணம். என்ன என் அம்மா அப்பா கிட்ட இருந்து பிரிச்சுட்டு நீ சந்தோஷமா இருக்கிறியா? நல்ல நோக்கத்துக்காக யாரும் பண்றது இல்லம்மா. அவங்க நோக்கமே உங்க குடும்பத்தை இல்லாம ஆக்குறதான்னு அவங்க பேசிக்கிட்டாங்களாம். கண்ணுக்கு தெரியாத விஷயத்துல கவனமா இருக்கன்னு கண்ணு முன்னாடி நிக்கிற யாரையும் நம்பிடாதீங்கம்மா. கொஞ்சம் கவனமா இருங்கம்மா. கபிலனை எழுப்பலாமா? இன்னைக்கு நடந்த விஷயத்த சொன்னாதான் என் மனசு ஆறுதலா இருக்கும். வேண்டாம், இப்போதைக்கு அவர்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். முதல்ல இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும். யார் இவரு? இவர் எதுக்கு இந்த நேரத்துல நம்ம வீட்டையே பார்த்துட்டு இருக்காரு? உனக்கு வாக்கு சொல்ல
ஜக்கம்மா எனக்கு உத்தரவு கொடுத்துருக்கா. சமாதியில பழி கொடுத்தது நிஜத்துல நடந்துருமோன்ற கலக்கம் அதானே? இவருக்கு எப்படி இதெல்லாம்? இந்த நானா எதுவும் சொல்லல தாயி, அந்த ஜக்கம்மா. என் மூலமா நான் சொல்றத நீ நம்புனா நீ பொழப்ப.